சென்னை தியாகராய நகரில் உள்ள லாட்ஜில் ஓட்டல் மேலாளர் நிர்வாண நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண்ணுடன் தங்கியிருந்த ஓட்டல் மேலாளர் உயிரிழந்தது எப்படி? அறை எண் 201 நடந்தது என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் குமாரப்பா தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாபு. அண்ணா நகரில் உள்ள பிரபல ஹோட்டலில் ஆபரேஷன் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் 2 தினங்களுக்கு சென்னை தீநகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளார். அவர் தங்கிய அறை எண் 201 பெண் ஒருவரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சில மணி நேரங்களில் அந்த பெண் சென்றுவிட சுரேஷ் பாபு மட்டும் தனியாக இருந்துள்ளார். நீண்ட நேரமாக அவர் வெளியே வராததால் ஹோட்டல் ஊழியர் கதவை தட்டிக்கொண்டே இருந்துள்ளார். ஆனால் கதவு திறக்கப்படாத நிலையில் சந்தேகமடைந்த அந்த ஊழியர் மாற்று சாவியை எடுத்து வந்து அறையின் கதவை திறந்துள்ளார். அப்போது அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சுரேஷ் பாபு கட்டிலில் ஆடைகளின்றி நிர்வாண நிலையில் இறந்து கிடந்துள்ளார். மெத்தையில் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது போல இருந்ததால் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற பாண்டிபஜார் போலீசார் சுரேஷ் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சுரேஷ் பாபுவுடன் தங்கியிருந்த பெண்ணை கண்டுபிடித்து அவரிடமும் விசாரணை நடத்தினர். சுமார் 30 வயதுடைய பெண்ணிற்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளதாகவும் குடும்ப சூழல் காரணமாக ஹோட்டலில் கடந்த 20 நாட்களுக்கு முன் பணிக்கு சேர்ந்ததாகவும் கூறியுள்ளார். அப்போது மேலாளராக பணியாற்றிய சுரேஷ் பாபு பேச வேண்டும் என ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றதாகவும் அதனால்தான் லாட்ஜுக்கு வந்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது இருவரும் பிரியாணி சாப்பிட்டுள்ளனர். அதேபோல் சுரேஷ் பாபுவிற்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளதாகவும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிகிறது. இதனிடையே உடலுறவு கொள்வதற்காக சுரேஷ் பாபு மாத்திரைகளை பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் அதனால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்க வாய்ப்பிருக்கலாம் என்றும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மேலும் கூடுதலாக விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.